ஐயனார் துணை சீரியல்ல நிலாவும் சோழனும் இனி எப்பவுமே பிரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நைட்டு நிலா சோழன் கிட்ட எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு சோழன், இந்த வீட்டை விட்டு தனியா இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோழனும் நீ என்கிட்ட மனசு விட்டு பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிலான்னு ரெண்டு பேரும் தங்களோட அந்யோன்யத்தை மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. காலையிலயும் ஆகுது, விடிஞ்சதும் நிலா எந்திரிச்சு வெளியில வராங்க. பழக்கம் போல பல்லவன் பாண்டி ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. சேரன் அண்ணா மட்டும் வீட்டுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதை பார்த்த நிலாவுக்கு பயங்கரமா கோபம் வருது. பாண்டியையும் பல்லவனையும் எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. யாருமே எந்திரிச்ச மாதிரி தெரியல. உடனே ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு வந்து ரெண்டு பேர்த்து முகத்திலையும் ஊத்தி விடுறாங்க. ரெண்டு பேரும் தடாபுடான்னு எந்திரிச்சு உட்காடுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நேத்து தானே சொன்னேன் இந்தந்த வேலைகளை நீங்க செய்யணும்னு. நீங்க பாட்டுக்கு மணி 8 ஆகுது, இன்னுமே தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பல்லவன் இருந்துகிட்டு அண்ணி நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்றாங்க. வருண்டா வரும், நீ காலேஜுக்கு கிளம்ப வேண்டாமா? படிக்கிற ஐடியாலாம் இல்லை உனக்கு. அங்க அண்ணன் மட்டும் சமையல் கட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இத்தனை நாளா அவரே தான் செய்யறாரு, நீங்கெல்லாம் செஞ்சா என்ன அப்படின்னு சொல்றாங்க. நடேசன் அப்பதான் வெளியில இருந்து உள்ள வராரு. அப்ப பார்த்த நிலா இருந்துட்டு உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? நீங்க என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு எந்திரிச்சு வரீங்க? நைட் என்ன தூங்குனீங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நடேசன் இல்லம்மா அதெல்லாம் தூங்கிட்டேன், சும்மா தண்ணி குடிக்கலான்னு வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ் ஆயிடுறாரு. உடனே பாண்டி இருந்துகிட்டு துணியை மடிக்கிற மாதிரி போர்வைகளை மடிக்க ஆரம்பிக்கிறாரு. நிலா இருந்துகிட்டு பார்த்து பாண்டி மெதுவா, போர்வைக்கு வலிக்க போகுது, சீக்கிரம் மடிச்சு வச்சுட்டு போய் நடக்கிற வேலைகளை பாருங்கடா அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியும் பல்லவனும் அவசர அவசரமா அந்த வேலைகளை செஞ்சு முடிக்கிறாங்க. நிலா சேரன் கிட்ட போய் அண்ணா இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு கேக்குறாங்க. பொங்கல் வைக்கலான்ட்டு இருக்கம்பா அப்படின்னு சொல்றாங்க. சரிண்ணா நான் வைக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா நிலா உனக்கு சமையல் அவ்வளவா வராதுல்ல, நான் பாத்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா இப்படியே சொல்லி என்ன பண்றது, நானும் கத்துக்கிறேன். நான் ஒருத்தி மருமகளா இந்த வீட்டுல இருக்கும்போது இன்னுமே நீங்களே சமைச்சா அது நல்லாவா இருக்கும்? நீங்க சொல்லித்தாங்க, நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பாண்டி பல்லவன் கிட்ட ஏண்டா பல்லவா நம்மள மட்டும் எழுப்புறாங்க, அங்க சோழன் மட்டும் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. நிலா வெளியில வந்து ஆமா சோழன் இன்னும் எந்திரிக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பல்லவன் என்ன அண்ணி அவன் உங்க கூட தானே படுத்திருந்தான், என்ன கேக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நான் அப்பவே எழுப்பி விட்டுட்டு தானே வந்தேன், வெளியில இன்னுமா தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் சோழன் சோழன்னு கத்துறாங்க. சோழன் தடாபுடான்னு எந்திரிச்சு உட்காந்து இதோ நிலா எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு தலையில போர்வையை போத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. நிலா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, குளிச்சுட்டு கிளம்பலான்னு இல்லையா? இன்னைக்காவது வேலைக்கு போற ஐடியா இருக்கா? இப்படியே வேலைக்கு போகாம வீட்லயே இருந்தா வீட்டை எப்படி மாத்துறது, வீட்டுக்கு தேவையானதை எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்றாங்க. சோழன் வந்துட்டு இதோ கிளம்பிட்டேன் இல்லா அப்படின்னு சொல்லிட்டு தலையில போர்வையை போத்திக்கிட்டே வெளியில ரூமை விட்டு வெளியில வராங்க. அதை பார்த்த பாண்டிக்கும் பல்லவனுக்கும் பயங்கரமா சிரிப்பு வருது. சோழன் வந்துட்டு சிரிங்கடா சிரிங்க, உங்களுக்கும் நாளைக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வருவால, அப்ப தெரியும் என்னோட கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பல்லவன் நல்லா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. பாண்டி நிஜமாவாடா, நீ நடந்துகிட்டதை பார்த்து 4 கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நினைச்ச, இப்ப என்னடானா பொசுக்குன்னு கல்யாணமே வேண்டான்ட்ட அப்படின்னு சொல்றாங்க. அங்க சிரிப்பு சத்தம் நிலவுது. நிலா வந்து என்ன இங்க சத்தம் அப்படின்னு கேட்கவும் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்க வேலைகளை பார்க்க போயிடுறாங்க. அப்ப திடீர்னு வெளியில வந்து ஒரு ஆட்டோ நிக்குது. நடேசன் கட்டல்ல உட்காந்துருக்காரு. அந்த ஆட்டோ டிரைவர் கீழே இறங்கி சார் இதுதானே சேரன் வீடு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நடேசனும் இல்லை இது நடேசன் வீடு, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார் இந்த பொருளெல்லாம் இறக்கி வைக்க சொன்னாங்க அதுதான் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நடேசன் இந்த பொருளெல்லாம் இங்கேயா, நீ ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்திருப்ப தம்பி, இதெல்லாம் இங்கே வாங்குறதுக்கு யார்கிட்டையும் காசு இல்லை போப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடியே கார் வந்து நிற்கிது. அதில் நிலாவோட அம்மாவும் அப்பாவும் இறங்கி வராங்க. அதை பார்த்த நடேசன் அடடே வாங்க சம்பந்தி வாங்க, நீங்களா அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க. அதுக்கு தேன் இருந்துக்கிட்டு இந்த வரவேற்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைங்க அப்படின்னு மனோகர் கிட்ட சொல்கிறாங்க. மனோகர் இருந்துக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருத்தேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சம்பந்தி இவ்வளவு காலையில அதுவும் இந்த பொருளெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மனோகர் இருந்துக்கிட்டு உள்ளே போய் பேசிக்கலாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அடட நான் வேற உங்களை வெளியிலேயே நிற்க வச்சு பேசிட்டு இருக்கேன்ல, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறதுக்குள்ள நிலா சோழன் சேரன் பாண்டின்னு அத்தனை பேரும் வெளியில் வந்துடுறாங்க. அப்பா அம்மா என்ன இந்நேரத்துக்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மனோகர் ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு சீர் ஒன்றும் தரல, அதுதான் வீட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தோம், கொடுத்துட்டு போகலான்னு நானும் அம்மாவும் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டு பொருளா அப்படின்னு எட்டி பார்க்கவும் ஒரு ட்ரக்கில் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு ஏசி டிவின்னு
எல்லாமே இருக்கு. அதை பார்த்த நிலா கொஞ்சம் தர்ம சங்கடமா ஃபீல் பண்றாங்க. சோழன், சேரன், பாண்டி, பல்லவன்னு அத்தனை பேரும் வாயை பொழந்துக்கிட்டு நின்றுட்டு அந்த இதை பார்க்குறாங்க. நடேசன் போய் அந்த டெம்போவே சுற்றி சுற்றி பார்த்துட்டு, ஏப்பா டிரைவர் தம்பி, இந்த ஆட்டோ எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது? என்கிட்டயும் தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் மைலேஜ் கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ கம்ப்ளைண்ட்டுன்னு நினைக்கிறேன். கொண்டு போய் சர்வீஸ் கூடணும். இது நல்லா கிடைக்குதா? இது எத்தனாவது வருஷத்து மாடலு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே சோழன் பாண்டிக்கிட்ட, பாத்தியாடா இந்த ஆளுக்கு நக்கலை, அந்த மனுஷன் எவ்வளோ காஸ்ட்லியான ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வந்து வச்சா இந்த ஆள் போய் வண்டியை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டி, அதான் பாரேன் மானத்தை வாங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவன் இருந்துட்டு, ஆமாம் உன் மாமனாருக்கு என்ன உன் மேலே திடீர்னு பாசம் அப்படின்னு கேட்குறாங்க. சோழன், அதுதான்டா எனக்கும் தெரியல, இது என் மேலே இருக்கிற பாசம் மாதிரி தெரியல, தான் பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கும் இருக்கும் அப்படின்னு பல்லவனும் சொல்கிறாங்க. சேரன் இருந்துட்டு, உள்ளே வாங்க சார், உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, அப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு தடுக்கிறாங்க. என்னப்பா நிலா, அப்பாவை ஏன் தடுக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணா ஒரு நிமிஷம் நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நிலா அப்படின்னு மனோகர் கேட்குறாரு. இல்லைப்பா, இந்த பொருளெல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தேன் இருந்துட்டு, ஏண்டி வேண்டான்னு சொல்கிற? இதெல்லாம் உனக்கு தாண்டி, இந்த வீட்டில் எதுவுமே இல்லை, நீ எப்படி இருப்ப அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, நான் இந்த வீட்டில் தானே 1 வருஷமாக இருந்தேன், அதே மாதிரி இனிமேலும் இருந்துப்பேன், எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மனோகர், ஏமா நிலா வேண்டான்னு சொல்கிற? உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், ஏன் அப்பா இது கூட செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா, அப்படி இல்லைப்பா, இந்த வீட்டில் நாங்கள் எல்லாரும் இருக்கோம், இப்போ நீங்கள் எனக்காக இதை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அந்த பொருளை யூஸ் பண்ணும் போதெல்லாம் இவங்களுக்கு இது நிலாவோட அப்பா கொடுத்ததுன்னு தோணும். அதே இது நாங்கள் சம்பாதிச்சு வாங்கினா அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே இது நம்ம பொருள்னு தோணும். எனக்கு அதுதான்ப்பா வேணும். உங்கள் பொருளை நாங்கள் பயன்படுத்துறதுல என்னப்பா கௌரவம் இருக்குது? எனக்காக சோழன் கண்டிப்பாக வாங்கி தருவார். இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்காக பார்த்து பார்த்து செய்கிறவங்க தான். கண்டிப்பாக நாங்களே இந்த பொருளெல்லாம் வாங்கிக்குவோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தேனு, என்னடி நினச்சிட்டு இருக்க நீ? நாங்கள் எது சொன்னாலும் அதுக்கு ஏட்டிக்கு பூட்டியாகவே பேசிகிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நிலா இருந்துட்டு, அம்மா தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காத, எங்கள் வீட்டில் எந்த பொருளுமே இல்லை தான், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நாங்கள் எல்லாத்தையுமே வாங்குவோம், அதுவும் எங்கள் சம்பாத்தியத்தில் வாங்குவோம். இந்த பொருளெல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டு அப்புறம் நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மனோகர், நிலா ஏப்பா நிலா இப்படி பிடிவாதம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலா, இது பிடிவாதம் இல்லைப்பா, கௌரவம், சுய கௌரவம். இது என் புருஷன் வீடு, இந்த புருஷன் வீட்டில் அவன் தான் எல்லாத்தையும் சம்பாதிச்சு வாங்கி தரணுமே ஒழிய நான் பொருள் கொண்டு வந்ததா இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. தேனும், விடுங்க, அவள் எதை தான் நம்ம சொல்கிறத கேட்டிருக்கா, இதை கேட்குறக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மனோகரும் அந்த டிரைவர் கிட்ட சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. சேரன் உள்ளே போயிட்டு பாண்டி கிட்ட, பாண்டி இருந்துட்டு, இங்கே பாரு என்ன நிலா எந்த மாதிரி பேசிருச்சுன்னு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சேரன், அதான் பாரேன் பாண்டி, நான் கூட என்னமோ நினச்சேன், ஆனால் பாரேன் நமக்காக எவ்வளோ யோசிக்குது நிலான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டி, நிஜமா வானதியாக இருந்தா இப்படியெல்லாம் யோசிச்சிருக்கவே மாட்டா, கிடைச்ச வரைக்கும் லாபம்னு உள்ளே கொண்டு வந்து வைங்க, ஏன் அது இல்லையா இது இல்லையான்னு இன்னும் லிஸ்ட்டை போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இனி வர எபிசோடுகளில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.